மிஸ்டேக் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா. இன்வைட் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. டிஸ்பிளே இட் வாஸ் வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே எல்லாருமே பிளஸட் தான் ஆக்சுவலி. நம்ம கையால பண்ணி போனதுங்கிறது வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல தான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நிறைய வேலை பெட்டின்னு ஆயிடுச்சு. பட் அப்போ நான் ஈவினிங் டெய்லி வந்து அந்த மொட்டை மாடியில போய் நித்தியமல்லி பறிச்சு அது இவ்வளவுதான் வரும். அது போய் பக்கத்துல பெருமாள் கோயில் கொடுத்தா அதை நெத்தியில் அது சாத்து வராது வீடு. அதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையுமே வராது. அது ரியலி ட்ரூ. நீங்க இன்னமும் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் கத்துக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான இன்ட்ரிகேட்டான பேட்டர்ன்ஸ்லாம் கத்துக்கிறீங்க. இட் ஷோஸ் யூ அந்த ஃபைனஸ், உங்க டெடிகேஷனை காமிக்கிறது, உங்க பொறுமை, அப்புறம் நம்ம சொசைட்டி எவ்வளவு கல்ச்சரலி அட்வான்ஸ்டா இருக்குங்கிறது காமிக்கிறது. ஸ்ட்ரிங் பண்ணி போடுறது தட் இஸ் ஆல்சோ a art. The more complicated and intricate it becomes, that shows your எந்த அளவுக்கு ஒரு சிவிலைசேஷன் அட்வான்ஸ் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸ்கல்ப்சர் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. லைக் நெல்லையப்பர் கோவில்ல, கிருஷ்ணபுரம் டெம்பிள்ஸ்ல எல்லாம் வந்து எலாபரேட் ஹெட்ரஸஸ், அந்த ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் தெரியும். அந்த கர்ணபத்திரத்துல ஆவுடையார் கோயிலையும் அந்த மாலை காமனர்ஸ்மே, டேட்டிஸ் மட்டுமே இல்லை, காமனர்ஸ்மே இப்போ கொண்டையை சுற்றி போட்டிருக்காங்க, மாலையா போட்டிருக்காங்க. நீங்க பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் நம்ம காமிப்போம். ஏன்னா தஞ்சாவூர் படங்கிறது வந்து உங்களுக்கு நாயக்கா மராட்டா இன்ஃபுளுன்ஸ், விஜயநகரா இன்ஃபுளுன்ஸ் வந்து நாயக்கா இன்ஃபுளுன்ஸ் போது நீங்க அந்த மியூரல்ஸ்ல எல்லாம் இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த கொண்டையை சுற்றி இருக்கிற பூ, அந்த கர்ணத்தை, அந்த என்ன சொல்றது, அந்த காதோரமா சொல்லி இருக்க அந்த ஒத்த பூ இருக்கு. அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்ஸ் காதலையும் மாட்டிப்பா, அந்த மஞ்சரி அது. அண்ட் அந்த திண்டு மாலை, கஜலட்சுமிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. திண்டு மாலை போடுவோம், தோரணங்கள் போடுவோம். பெயிண்டிங்ல முதல்ல கத்துக்கிறது வந்து பூ போட்டுருக்காங்க. ஸோ கண்ணனுக்கு வனமாலை தான் முதல்ல கத்துக்கிறது. ஸோ அந்த பெயிண்ட் பண்ணும்போது, ஸ்டடி பண்ணும்போது இருக்கிற ஜாய் வந்து அந்த ஆக்சுவல் ஃப்ளவரை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கு. இட் இஸ் மல்டிப்ளை. ஸோ என்ன சொல்றது, உங்க சென்சஸ் எல்லாமே அதில் எங்கேஜ் ஆகுது இல்லையா? அந்த பியூட்டி, அந்த சாஃப்ட்னஸ், அந்த அரோமா, fragrance. It's a divine experience. So you get connected with the divine within. And தெரியல, நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்தேன். I'm just not going on. ஸ்கல்ப்சர்ல வந்து இந்த பஞ்சமாலா கான்செப்ட் வந்து அந்த ஹோல்சேல் இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்ஷி மாலா, இந்த எனிதிங் இந்த சீக்வன்ஸ், அந்த கோர்வையா வர்றது வந்து they call it மாலா. அந்த பக்ஷி மாலா, மிருகமாலா. மிருகமாலா வந்து உங்களுக்கு யாழி, மகரம், யானை, குதிரைலாம் அப்படி வரிசையா வரும். வேரியஸ் அது நீங்க கல்ச்சர்லயே பார்க்கலாம், பெயிண்டிங்லயுமே போட்டுக்கலாம். அது இருக்கு. பக்ஷி மாலா, மிருகமாலா, பூதமாலா. பூதகணங்கள்லாம் வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படியே சொன்னீங்க. அது நல்லா அந்த வேலை அழகாவே இருக்கும் அது. ஸோ அது இருக்கு. அண்ட் சித்திரமாலா. சித்திரமாலா இஸ் லைக் ஸ்டோரி நரேட்டிவ்ஸ் இருக்கு. அது ஒரு கோவையா சீக்வன்ஸா வந்து இட்ஸ் கால்ட் சித்திரமாலா. அண்ட் அகைன் வனமாலா. இந்த தாமரை பெட்டலோ, இந்த கிரீப்பர், கருக்குன்னு சொல்லுவோம், தட் இஸ் வனமாலா. இந்த பூக்களும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, தட்ஸ் ஓகே. நீங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த சீலிங்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த தாமரை மாதிரி அந்த அந்த சர்க்குலர் பேட்டர்ன்ஸ்ல வந்து ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணது ஐக்கனிக் ஃபார்முலர் ஃப்ளவர்ஸ். ஸோ மோஸ்ட்லி பெயிண்டிங்ஸ்ல அதுவும் டெய்டிஸ் போடும்போது நாங்கள் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இட் இஸ் கால்ட் தி ஐக்கனிக் ஃபார்ம். வி டு தட். இப்போ சித்திரப்பிரகடனம் அந்த கிளி பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த கிளி போட்டு the mighty மாதிரி ஃப்ளோரல் இது பூக்களை மிக்ஸ் பண்ணி தட் வாஸ் லைக் மோர் ரியலிஸ்டிக். அந்த ஜர்னி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது கிருஷ்ணானுபவம் அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்கேன். அது ஆக்சுவலா கண்டதுக்குன்னு ஒரு பூக்களை ஆரம்பிக்க போய் கிருஷ்ண துளசின்னு நினைச்சோடனே அது அந்த மைண்ட்லி கலர் போட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டதான். அது இருக்க ஒரு ஃப்ளூட் கூட வந்து அது தாழ்ந்து வரதான். அந்த ஸ்டடி வந்து லைக் மோஸ்ட்லி என்ன சொல்றது, நம்ம ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன்ஸ். ஓணம்ல வந்து எப்படி அந்த குட்டி குட்டி பூலாம் வைக்காங்க, அந்த காக்காப்பூ, கண்ணப்பூ, கண்ணன் தனி, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பீட்ஸ்ல வர ஃப்ளவர்ஸ் தான் வீட்டில் கூட இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த குட்டி ப்ளூ ஃப்ளவர்லையும் கண்ணு பார்க்குறாங்க, அந்த முகப்பழம் நீலப்பழத்துலையும் அந்த கண்ணில் பார்க்குறாங்க.
looking for the divine in the tiniest of things. So it's a very nice experience actually. And ஸ்தோத்திரங்கள்ல அதுக்கான நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. மகாலட்சுமினாலே உங்களுக்கு பத்மமாலாதனா பத்மினி பத்மநந்தினி எவ்வளோ அந்த பத்மத்தை வச்சு அவ்வளோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் பெயிண்டிங்ல லைக் அலங்காரத்துக்கு டெக்கரேஷன் மட்டும் இல்லாம இப்போ மாத்தங்கி பார்த்துருப்பீங்க அந்த கடம்பவனம். ஸோ டேட்டோட ஸ்பேஸ் காமிக்கிறதுக்கும் we use அந்த ஃப்ளவர்ஸ். கடம்பவனம் போது யூ ஷோ த டேட் ஸ்பேஸ் அந்த சேக்ரெட் ஜியோமெட்ரி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஜென்ரலா ஒரு கேரக்டர் காமிக்கும் போது அந்த கேரக்டரோட ஒரு ஐடென்டிட்டியாவும் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு. இப்போ சோழர்ஸ்க்கு ஆர்த்தி மாலை அவங்க ஐடென்டிட்டியா இருக்குது. பாண்டியாஸ்க்கு அந்த வேப்பம்பு. ஸோ வார் மூமெண்ட்ஸ் கூட they wear those garlands இருக்கு. மேபி அந்த they didn't have uniforms வரலாம். இது ஐடென்டிட்டியா இருக்கலாம். அண்ட் அபிநய சகுந்தலம்ல சகுந்தலாக்கு அவன் எந்த அளவுக்கு மென்மையானவன்ங்கிறது காமிக்கிறதுக்கு காளிதாஸ் அந்த பாட்டலி மாறாரு பாதிரி மாலை போட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே குணத்துக்கும் அது ஒரு சிம்பாலிசமா இருக்கிறது. இப்போ நம்ம இதுல இல்லை வெஸ்டர்ன் பெயிண்டிங்ஸ்லயுமே ஃபைண்ட் இல்லை. அந்த லில்லி பியூரிட்டிக்கு ரேஷோ அவங்க ரிலிஜியஸ் பெயிண்டிங்ஸ்லேயே they use flowers as for to stand for something pure. அது அண்ட் வடமே குறிக்கிறது. ஸோ the more you show ஒரு சீனரி எந்த அளவுக்கு அது ஒரு பூக்கள் நிறைய போடுறீங்க எப்படி ஒரு வசந்தம் காமிக்கணும்னாக்கா அது you can show only flowers. ஸோ பூக்கள் அந்த ப்ராஸ்பெரிட்டி அந்த அந்த ஒரு சீசன் குறிக்கிறது. எப்படி சொல்றது இப்போ நான் கரெக்ட்லி ஒர்க்கிங் அந்த வரலட்சுமியே கொஞ்சம் எலாபரேட்டாக பெருசாக பண்ணிருக்கேன். ஸோ அந்த கொஞ்சம் நேச்சர் காமிக்கலாம் அப்படின்னு அது காமிக்கும் போது இந்த வருஷத்துக்கு காமிக்கிறதுக்கு காளிதாசா யூசஸ் இந்த ஃப்ளவர்ஸ். காளிதாசா உங்களுக்கு நிறைய நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்கும் ஆக்சுவலி. அதுல மெயின் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் தான் இருக்கு. ஸோ சிவன் ஒரு வில்ல போடுறாரு. பெருமாள் பெருமாள் சந்தோஷி போதும் ஒரு பூ ஒரு இலை போதும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஒன்று ரெண்டு நம்ம உதிரிப்பா வைக்கிறது ஒரு சந்தோஷம் தான். ஒரு காசிக்கு போயிருக்கும் போது பார்க்கலாம் வெறும் வாடாமல்லியை போட்டு ஒரு மாலை போட்டுருக்காங்க கையில். இந்த சங்குக்கு மட்டும் சிம்பிளா கட்டி போட்டுருக்காங்க. இல்லை வெறும் பச்சளை இருக்குங்க அது ஒரு கார்டனா போடுறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் வெரி ஸ்மால் என்ன சொல்றது கோத்துக்கு இல்லைன்னா சாதாரண டைப் பண்ணி தான் போடுறாங்க. நம்ம சவுத்துல இருக்கிறது என்ன சொல்றது மிக்ஸா இருக்குது ஆக்சுவலா வெரைட்டிஸ் அந்த ஒரு சின்ன ஒரு இப்போ எங்க காரைக்குடிகள்லாம் படைப்பு அப்போ மெயினா நம்ம அரேஞ்ச் பண்றது அந்த பூனா புஷ்பங்கள். அப்போ நம்ம லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கட்டுறது அந்த கட்டுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிட்டு ஃபைனலா வாங்குவாங்க. அது ஒரு சந்தோஷம். அண்ட் அந்த கெட்டியா அந்த ஒரு மல்லி மாலை போடுவாங்க அது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். அண்ட் இப்போ கோவில்ல புஷ்ப பல்லக்கன்னு சாமி வருவாங்க. அந்த ஃப்ளவர்ஸையும் தேர் சோ ஃப்ரெஜைல் அந்த அதுக்கு லைஃப் ரொம்ப கம்மி. ஆனா இருக்கிற அந்த டியூரேஷன்ல எந்த அளவுக்கு அது ஜாய் கொடுக்குறது. நான் சின்ன வயசுல நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்வீட் ஃப்ளவர்ஸ். அப்புறம் அந்த யூஎஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தேன் இந்த சிலிக்கா போட்டு they try to preserve the அந்த fleeting beauty எப்படியாவது preserve பண்ணணும் try I don't know. அது kind of represents our life too. அந்த இருக்கிற டியூரேஷன்ல you maximize your experience. அப்படிதான் பண்ண முடியும் ஒழிய it is fleeting. But still அந்த இதுவுமே ஒரு ஃபுல்லா ஒரு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஒரு ஜாய் ஸ்ப்ரெட் பண்றது இல்லையா அந்த ஃப்ளவர்ஸ். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். இந்த டாபிக்ல பேச கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ லாவண்யா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு இட்ஸ் அ வெரி லாடபிள் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. this is a very beautiful art form.
எனி ஆர்ட் ஃபார்ம் நீங்க எப்படி வந்து அந்த ஸ்ரத்தையா பண்ணணும்னு சொன்னீங்க, நானும் வந்து வேஷ்டி கையை வச்சு கைப்படாம அப்படிதான் பெயிண்டிங் பண்ண போறேன். ஸோ தூங்கும்போது நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாமே இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ரத்தையா பண்ணணும், எனி ஆர்ட் ஃபார்ம் இட் ரிக்வயர்ஸ் டெடிகேஷன், அந்த எஃபர்ட் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். அது இன்னைக்கு கத்துக்கிட்டோம் விட்டோம்ன்றது கிடையாது. இட் நீட்ஸ் டு பி ப்ராக்டிஸ்ட். அண்ட் அகைன் எனி ஆர்ட் ஃபார்ம் யூ லேர்ன் இட் நீட்ஸ் டு பி டாட். அது முடிஞ்ச மட்டும் நம்மளும் பண்ணணும், மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி குட் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைச்சது ஐ எம் ஆல்சோ பிளஸ்ட். தேங்க்யூ.